அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்துக்கோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இது கொடுக்குறது இதை வாங்குங்க வீங்கன்னு கிடையாதுங்க. அந்த இடத்துல வரும்போது நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டிசிஷனு. மற்றபடி நம்ம அதை இந்த இதில் கொடுக்குறத வச்சுலாம் ட்ரேடே பண்ண மாட்டோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? யூடியூப்பில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்தால் தான் இதையும் செய்யணும். யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பணத்தை போட்டுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது சேர்த்து, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 23,200 கால் 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்க, 102ல் மேலே 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 மேலே. அப்போது இது வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. அப்போது மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும், இறங்கி ஏறி இருக்கும், இறங்கி ஏறி இருக்கு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லையும் ஏன் நம்ம புள்ளியில் நடக்குது? அதுதான் பியூட்டி. இப்போ சைட்வேஸாகவே மார்க்கெட்டு ட்ரேட் இப்படியே இருக்குது சார். திடீர்னு ஒரு கேண்டில் தூக்கு சார், மறுபடியும் அப்படியே இருக்குது சார். அப்போ இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? இதெல்லாம் நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஏன் பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறோன்றது இப்போ புரியுதுங்களா? நம்ம புள்ளி நம்ம இதில் அது 50 புள்ளி நிஃப்டி ட்ரேட் ஆனாலும் நம்ம விலையில தான் அது ட்ரேட் ஆகும், வெற்றி கொடுக்கும். இப்போ அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸுங்க வருகிற 6ஆம் தேதி அதுக்கு இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விருப்பங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இது நம்ம மார்க்கெட் இன்னைக்கு டைரக்ஷன் சொல்லுது, அது நடந்திருக்கும். அது எல்லா நாளும் தான் நடக்குது. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்க்கலாம். நான் 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். பை ட்ரிகர் ஆகிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு, இங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 10:25க்கு, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 10:25லேருந்து 1 மினிட்ல இதில் மாற்றிடலாமா? 1 மினிட் மாற்றிட்டு 10:25, எஸ். இங்கே பாருங்க, பை எப்போ கொடுக்குறாங்க? 1 மினிட்ல. இது ஸ்டாப் லாஸ். இது பாருங்க, இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணது, இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணது, என்ட்ரி எடுக்குது, போயிட்டு டார்கெட் ஃபினிஷ்டு, அதுக்கப்புறம் தான் கீழே வருது, ஓகேங்களா? இப்போ இது ஏன் நடக்குது? சிம்பிள். எவ்வளோ அழகாக போயிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருது பாருங்க. ஏன்? இது கூட நம்மளுடைய மேக்ஸ் இருக்கணும், ஃபியூச்சரில் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்மார்ட் டிசைடரில் ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? ஃபியூச்சர் சார்ட்டை நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஃபியூச்சர் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அது 5 மினிட்ஸ்லேயே இருந்தால் 5 மினிட்ஸ் என்ட்ரியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு எந்த நமக்கு இதுவும் தேவையே கிடையாது. ஆப்போசிட்டில் செல்லு ட்ரிகர் ஆகி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம கால் சைடில் போய் என்ட்ரி எடுக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் மார்க்கெட்டுங்க. இல்லை நான் இதில் போய் பார்த்து தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபியூச்சரில் பார்த்து பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் பாருங்கள் என்ன இருக்குது. இங்கேருந்து ஏறின பை ட்ரிகர் ஆகி இங்கே பை ட்ரிகர் ஆகி இந்த பையை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை பாருங்கள். அடுத்த நாள் செல்லு கொடுத்து செல்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேற்று அடிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் பொசிஷனல் பியூட்டி ஆஃப் மார்க்கெட். இதுதான். இன்னும் உங்க பை சைடில் இங்கே இருக்கிறது இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு கீழே வந்தால் தான் இனி செல்லு, இதுக்கு கீழே இருந்தால் செல்லு, இதுக்கு மேலே போனால் தான் இனி பை, இதுக்கு மேலே போனால் தான் இனி பை மார்க்கெட்டில். இப்போ அது வரைக்கும் இதுக்கு கீழே மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். பொசிஷனில் எவ்வளோ அழகாக ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த நாள் எவ்வளோ அழகாக 300 பாயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. 350 பாயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளது ஸ்மார்ட் டிசைடரில் பொசிஷனில் போயிட்டு எனி ஸ்டாக்ஸ் எதில் வேணா பாருங்க, போங்க பொசிஷனல் பார்க்கணும்னா பாருங்க. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பை ட்ரிகர்டு கன்ஃபார்மே பண்ணல. என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க? நேற்று கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சாரி, 20ஆம் தேதி மார்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பை எடுத்துக்கிட்டு போதா? எனி ஸ்டாக்ஸ் நீங்கள் எதில் வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பை ட்ரிகர்ட் கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு பாருங்க பை ஏறிக்கிட்டு இருக்கா. இது கமாடிட்டி. நீங்கள் கமாடிட்டியில் போய் பண்ணுறீங்களா? கமாடிட்டி நோ கோ போய் பாருங்க. கமாடிட்டி பை ட்ரிகர்டு கன்ஃபார்ம்டு, பறந்துருச்சா மார்க்கெட்? இதுலேயும் பொசிஷனலுக்கு நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ இருக்குது, அது கொடுதா? அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குது பாருங்க. கமாடிட்டியில் பை ட்ரிகர்டு, இங்கே தான் பை பிளேஸு, எவ்வளோ பாயிண்ட்டுங்க? கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸு. பொசிஷனல்லாம் சும்மா சிம்பிள் சூப்பராக இருக்கும். இன்ட்ராடேங்கிறதும் மேக்ஸ் தான், பொசிஷனலுங்கிறதும் மேக்ஸ் தான். என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்க, சளி பிடிச்சிருக்கு, அதனால் குரல் கொஞ்சம் மாதிரியாக தாங்க இருக்கும், ஓகேங்களா? கோல்டு நீங்கள் எதில் வேணால் நீங்கள் பாருங்க, பை ட்ரிகர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அப்போ இருந்து பையிலே தான் இருக்குது மார்க்கெட். சில்வர் நீங்கள் எந்த சில்வர் செல் ட்ரிகர் ஆகிருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நேச்சுரல் கேஸ் அங்கே பாருங்க, செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு, இன்னும் கன்ஃபார்மே பண்ணல, மேலேயே தான் இருக்குது.
பைட்டு இருக்கிற இருக்கு கன்ஃபார்மே பண்ணல பை, இதுக்கு மேலே போனால் தான் இனி பை. இது செல்லு, இது உடைச்சிச்சுன்னா செல்லு ஹெவி ஆகிடும். காப்பர் இப்போ செல் இருக்கிற கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு போய் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நேற்று இன்னைக்கு கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு. பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறவங்க பாருங்க, பிட்காயினில் யார் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதனுடைய இது சிம்பிள். பை ட்ரிகர்டு ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல, செல் ட்ரிகர்டு கன்ஃபார்ம்டு, செல் அடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க ப்ராஃபிட்ஸா இப்போ எங்கே பை வராங்க. ட்ரெண்ட் வந்து இது கூட மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். அப்போது பொசிஷனல் எப்படி பயன்படுத்தணும், இன்ட்ராடே எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே வீடியோ இருக்குது. அதை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தெரிந்து பண்ணுங்க, தெரியாமல் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.